சார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண் ஜாதகங்க. பிறந்த நாள் 11 ஏப்ரல் 2008 9:35 AM திருப்பூர்ல பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்த லக்னம் ரிஷப லக்னம், ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை 1ல பிறந்திருக்காங்க. ராகதசை பிறக்கும்போது ராகதசை 17 வருஷம் 9 மாசம் 5 நாளுங்க. அவங்க பிறந்த திதி வளர்பிறை சஷ்டி திதியில பிறந்திருக்காங்க. யோகம் கோபனம் யோகம், கரணம் தைத்தூளை கரணத்துல பிறந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிற தசா புக்தி பாத்தீங்கன்னா ராகதசை நடந்துட்டு இருக்குங்க. ராகதசையில சூரிய புக்தி முடிஞ்சு சந்திர புக்திங்க. ராகதசை சந்திர புக்தி மே 2024 வரைக்கும் சனி அந்தரம் நடக்குதுங்க. இவங்களோட கேள்விகள் ஒரே நிமிஷம். என்ன படிக்கலாம், நல்லா படிப்பாரா, என்ன வேலை செய்வாங்க, எதிர்கால வாழ்க்கை, பொதுவான பலன்கள். கண்ணன் வணக்கம். கண்ணன் வணக்கம் சார். வணக்கம் சங்கர் சார், நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். இப்போ இது பாத்தீங்கன்னா 128வது ஆய்வு. பெண் ஜாதகம். பிறந்த தேதி 11/4/2008 9:35 AM திருப்பூர்ல பிறந்திருக்கிறாங்க. இவங்களோடது ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயத்துல கிரகங்கள் எந்தெந்த அளவுல இருக்கு அப்படின்றத பார்த்துலாம். லக்னம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரிஷப லக்னம் ஆகி சுக்கிரன் உச்சமா இருக்கு. லக்னத்துக்கு 11ல அருமையான அமைப்பாக ஒரு உச்சமாக இருக்கு. அப்ப உச்சம் லக்னாதிபதி உச்சம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அவங்க தொழிலோ வேலையோ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு துணிஞ்சு ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட முடியும். ஆனா இந்த ரிஷப லக்னம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இப்போ ஒரு பள்ளி பருவம் அப்படின்றதுனால அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் எந்த மாதிரி செய்யணும், எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வாழ்க்கை பாதை, ஒரு லட்சியம் அப்படின்ற விஷயத்த அவங்க கையில கண்டிப்பா இப்பயே நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அந்த விஷயத்த அவங்க ஒரு நிமிஷம் இப்போ அவங்களோட கையில ஒரு இது இப்படிதான் நீ ஆக போற அப்படின்ற மாதிரி அவங்க என்ன விஷயத்த அடையணும் அப்படின்றத இப்ப அவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க அந்த ரிஷப லக்னாலே ஒரு சுக்கிரன் ஒரு ஆட்சி பலமா இருக்கு. அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ராசி அப்படின்ற விஷயத்த பாருங்க. ராசின்றது உங்களுக்கு மிதுன ராசி அப்படின்ற வருது. அப்ப மிதுன ராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ல ஒரு நீசம் ஆனாலும் வக்ரமாயி தன்னுடைய பலனை பெற்று இருக்கு. மேலும் உச்சமான சுக்கிரனோட இதுல இருந்து ஒரு நீச பங்கம் அப்படின்ற விஷயமாக புதன் ஆயிருக்குங்க. ஆக மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னாலே அவங்களோட தாய்ப்பாசம், ஃபேமிலி, மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ரிஷப லக்னாலும் பாத்தீங்கன்னா அவங்களும் அன்பா பாசமா நேசமா பழகக்கூடியவங்க. எல்லாத்துலயும் ஒரு நல்லதான் இருந்தாலும் தற்போது போற சூழ்நிலை தசாபுத்தி அப்படின்ற விஷயங்கள்னால ஒரு இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ ராசி அதிபதி அப்படின்றவரு நீசமாயி இருக்காரு. நீசமாயி இருந்தாலும் வக்ரமாயி இருக்கிறதுனால அவர் ஒரு நீசம் நிலையில இல்ல, ஒரு நல்லாதான் இருக்காருன்னே சொல்லலாம். மேலும் ஒரு உச்சம் பெற்ற சுக்கிரனோட இணைந்து ஒரு நீச பங்கம் ஆயிருக்காரு. நல்ல நீச பங்கம் கண்டிப்பா ஆயிருக்காருங்க. அப்ப ராசி அதிபதி சூப்பரா இருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ல கேந்திரத்துல தொழில் ஸ்தானத்துல அப்படின்ற விஷயம் இருக்கும்போது ஜாதகிக்கு பின்னாடி தொழில் வேலை அப்படின்ற அமைப்பு கண்டிப்பா ஒரு விஷயத்துல சூப்பரா அமைச்சு கொடுக்குங்க. ஆக அப்ப ஜாதகி ஒரு நல்ல வேலை தொழில் எந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பாக அவங்க சுயேட்சை தன்னம்பிக்கையோட அவங்க ஒரு விஷயத்துல இறங்கி ஒரு ஃபியூச்சர் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு லக்னாதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்சமா இருக்காரு. ராசி அதிபதியும் பாத்தீங்கன்னா லக்னாதிபதியோட இணைந்து ஒரு உச்சமாக குருவோட வீட்லயும் இருக்காங்க. அருமையான அமைப்பு. ஆக இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீங்க பொண்ணை பத்தி ஒரு என்ன படிக்கும், என்ன ஒரு படிக்கிறது இப்போ கம்மியா இருக்கு, இல்ல ஒரு எந்த விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிதான் செய்யறாங்க, அதனால அப்படின்ற விஷயமா இருக்கு அப்படின்ற விஷயங்களை கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க அவங்களுக்கான வாழ்க்கை லட்சியம், ஒரு கோல் என்ன அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்ததான் நீ ஆக போற அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்து இப்ப இருந்தே நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துல அவங்க சாதிப்பாங்க. அவங்க ஒரு பெரிய லெவல்ல வருவாங்க. சூப்பரான
ஒரு லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உச்சமாகவும் ஒரு நீச பங்கமாகவும் ஆயிருக்கு. அதுவும் புதனும் சூரியனும் அங்க ஒரு இணைவு அப்படின்றது புத ஆதித்ய யோகம் அப்படின்ற விஷயம் 10ஆம் இடத்துல இருக்குங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அரசு துறை சார்ந்த துறைகள்ல போறதுக்கு இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 10ல சூரியன் புதன் சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் அங்க விஷயம் வரும்போதே பாத்தீங்கன்னா ஜாதகியோட தந்தை அப்படின்ற விஷயம் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குருவும் பாத்தீங்கன்னா குருவோட வீட்லயும் இருக்காரு. அப்ப ஒரு பேர் புகழ் அப்படின்ற விஷயம் அவரோட தந்தை வந்து ஒரு பேர் புகழ் மிக்க நபராக இருப்பார். இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லாட்டி அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய அமைப்பாக அவரோட தந்தை இருக்கக்கூடிய சூப்பரான அமைப்புங்க அவரோட. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்மம் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா கேது சனி அப்படின்றதுனால பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆமும் ஒரு ராசிக்கு 3ஆம் இடமாக வருகிறது. அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகிக்கு ஒரு 3ஆம் இடம் சந்திரன் வந்து செவ்வாயோட இணைவு, இல்ல ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சனி கேது அப்படின்றது பாதிக்கப்பட வைக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகி தான் ஒரு மூத்த பொண்ணா இருக்கும் அப்படின்ற மாதிரியா தான் பாக்குறேன். ஜாதகிக்கு ஜாதகிக்கு தான் மூத்த பொண்ணு. ஜாதகிக்கு அடுத்து இல்ல தம்பியோ தங்கச்சியோ இல்ல ஒரு சகோதரர் அப்படின்ற விஷயங்கள் இருக்கலாம். ஆனா கடைசி கடைக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொண்ணாக கூட இருக்கல வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி கேது அப்படின்றது பலமா இருக்கு. அப்படின்றப்ப ஒரு சகோதரம் அப்படின்ற விஷயத்துல சின்ன பாதிப்பு அப்படின்ற விஷயம் அடுத்து வர்றதுல இருக்கு. அப்படின்றதுனால ஒரு கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் பாப்பாவும் வந்து ஒரு நல்ல செல்லப்பிள்ளையா தான் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு சனி கேது இணைவு சிம்மத்துல இருக்குங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தந்தைக்கு ஆனா உங்களோட ஜாதகத்துல எப்ப எல்லாம் வந்து சனி கேதுவோட தசை புத்தி அந்த விஷயங்கள் வருதோ அப்படின்னு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தந்தையோட வேலை தொழில் அமைப்புல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு சரிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு லாபம் நல்லா போயிட்டு இருக்கோம், நல்ல பீக்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த சிம்மத்துல சனி கேது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அப்ப பாபாவுக்கு இந்த சனி கேதோட தசைகள் புத்திகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இடையில வரும். புத்திகள் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு தந்தைக்கு பின்னடைவு அப்படின்ற விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களை தடைகளை ஏற்படுத்துங்க. அடுத்து ராசிக்கு 7ல குரு இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திரனையும் செவ்வாயையும் சுபப்படுத்துது. அப்போ சந்திரன் கூட ஒரு 6 டிகிரில இருக்கு. 15 டிகிரிக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த குருவோட ஒளி சந்திரன் கிடைக்குது. ஆனா ஒரு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராசியில் இருக்க செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்டா உங்களுக்கு ஒரு 6 டிகிரி 6க்கு உட்பட்டு பாத்தீங்கன்னா குரு செவ்வாயை பாக்குதுங்க. அருமையான ஒரு செவ்வாய் சுபத்துவமா இருக்காரு. அது புதனோட சுபரோட வீட்டுல இருக்காரு. வளர்பிறை சந்திரனாகி சந்திரனோடய இணைஞ்சிருக்காரு. ஆனா இருக்க வீடு பகை அப்படின்ற விஷயம் ராசி அப்படின்ற ராசிக்கு பகை, கண்டிப்பா செவ்வாய் ராசிக்கு பகை. ஆனா ஒரு குரு வந்து 7ல இருந்து இந்த செவ்வாயை பார்த்து செவ்வாயை சுபப்படுத்தினது பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து ஒரு சிறு அந்த தோல் சம்மந்தப்பட்டதுல இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சின்ன காயங்கள் ஏற்பட்டு மறையுங்க. இது வந்து அந்த குரு அப்படின்ற விஷயம் இந்த 7ல இல்லாம இருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல உடம்புல வந்து ஒரு காயங்கள் ஒரு விஷயங்கள்ல ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும். ஆனா குரு பார்த்து இங்க செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா ஒரு புதன் அப்படின்றது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு ஒரு பகை. ஆனா குரு பார்த்து இங்க சுபத்துவமாயி இருக்கிறதுனால அந்த வரக்கூடிய அந்த ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது. ஆனா ஒரு மிதுன ராசியாகி செவ்வியம் எப்பயுமே ஒரு எல்லாருமே சாந்தமா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா முன்கோவம் அப்படின்றது நல்லாவே வரும். ஒரு எரிஞ்சு பேசுறது, ஒரு முன்கோபம், ஒரு மூர்க்கம் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வருங்க. ஏன்னா ராசியிலே செவ்வாய் உட்காந்துருக்குங்க. குரு இருக்கிறதுனால வந்து பார்த்து அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் இருக்கிறது திடீர்னு டென்ஷன் அப்படின்ற விஷயம் அவங்க ஆவாங்க. ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. பாப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்டு நல்ல ஒரு திரகாத்திரமான பொண்ணாதான் வளரும். நல்லா இருக்குன்னா இப்போ நார்மலா இருந்தா ஒரு 5 ஒரு 4 அடி 5 அடி வளர்றாங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல அசாத்தியமான நல்ல உயரம் அப்படின்ற விஷயமா இருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு ராசியில செவ்வாய் இருந்தாலே ஒரு அந்த இளமைத்துவ அந்த தோற்றம் ஒரு உணப்பு அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்குங்க. ஒரு நல்ல போல்டா இருப்பாங்க. அந்த அடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு உங்களுக்கு 10ல ராகுங்க.
அப்போ ராசிக்கு 9ல ராகு. அதுதாங்க இப்போ வந்து சிம்மத்துல வந்து ராகு கேது உட்காந்த மாதிரியே ராசிக்கும் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்குங்க. அப்போ 9ஆம் இடம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு பூர்வ முன்னோரோடுகளோட சொத்து அப்படின்ற விஷயம் அங்க ராகு போய் உட்காந்துருக்கு. ராகு ஏதாவது சுபத்தன்மையா இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா சனியோட பார்வையில இருக்குங்க. சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 டிகிரியில இருக்கு. ராகு 1 டிகிரி அப்படின்றப்ப 8 டிகிரியில வந்து அந்த ராகு வந்து சனி பாக்குது. அப்படின்ற விஷயத்துல அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து தான் இருக்க வீட்டை போலதான் செயல்படுவார், தன்னோட பாத்தைய திறங்களை போல செயல்படுவார் அப்படின்ற பதில சனி பாக்குது, சனி வீட்டுல இருக்கு அப்படின்றனால அப்ப 9ஆம் இடத்துல ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் அப்படின்றது அந்த விஷய ராகு இருக்கிறது. நம்மளோட முன்னோர்களோட சொத்து பாப்பாக்கு, முன்னோர்களோட அனுகிரகம் அப்படின்ற விஷயங்கள் பாப்பா கிடைக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஒரு பூர்வீக வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயில் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதை கும்பிடுறதுல பாத்தீங்கன்னா நீங்களாம் கூட போயிட்டு வருவீங்க, பாப்பாவுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிஸ் ஆகும். அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு கூட இருக்கும். இல்ல பாப்பா போறதுனால நீங்களும் கூட குலதெய்வ வழிபாடு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண்றதுல சின்ன பிரச்சனைகள், இல்ல அங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான அந்த 9ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்குங்க. சனி பார்வையில ராகு அப்படின்றது கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அப்ப அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றத நீங்க விட்டுருந்தீங்கன்னா அதை ஒரு விஷயத்த நல்லா பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட அந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய சின்ன தடைகள் தாமதங்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகுங்க. அடுத்து ராசிக்கு 10லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்சனோட வீட்டுல சூரியன் புதன் அப்படின்ற விஷயம் இருக்குது. புதன் நீச்சமங்கம், சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சிவராஜ் யோகம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் சூரியன் இணைவு, புதன் எல்லாம் நல்ல ஒரு 3 விதமான யோகங்கள் அப்படின்றது இருக்குங்க. அடுத்து புதனும் சுக்கிரனும் ராசிக்கு 10ல இணையிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் புரிதல் அப்படின்ற விஷயம் வந்து பாபாவுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிதுன ராசிக்கு ராகுவோட தசை நடக்கும்போது மைண்ட் அப்செட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா, ஏன்னா அது புதனோட ஒரு ராசி அப்படின்றப்ப மனசு சம்மந்தப்பட்டது, மைண்ட் சம்மந்தப்பட்டது. அதுல அந்த ராகுவோட தசை அப்படின்னு இப்ப போயிட்டு இருக்குங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாப்பா படிப்பாளா, நல்லா படிப்பாளா, இல்ல நல்ல தொழில் வேலை வருமா, நல்லா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு அந்த விஷயங்கள்லாம் வந்து மனசுல அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த கட்டத்தை பார்த்தோன்னே என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பா வந்து அந்த 10ல புதன் நீசமாயி நீசவங்கமானது ஒரு சூப்பரான அமைப்புங்க. ஒரு இப்ப வேணா நீங்க பாப்பா வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஆனா பின்னாடி வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஜாதகத்துக்கு உங்களுக்கு ஒரு ராகுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குருவோட தசை வரப்போகுது. அப்ப குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 7 லக்னத்துக்கு 8 அப்படின்ற விஷயம் இருக்கு. உங்களுக்கு ராகு அப்படின்றது சனியோட பார்வையில இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ராகுவோட தசையில புத்தி விசா நான் வந்து டீட்டெயில் பார்த்து வச்சிருக்கேன், அதை ஒரு விஷயமா பார்த்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ராசி கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு ரிஷப லக்னம், ஒரு மிதுன ராசி அப்படின்றதுல உங்களுக்கு ராசி லக்னாதிபதி சூப்பரா இருக்காங்க. அப்படின்றப்ப பாப்பா நல்ல ஒரு சிந்தனை, எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும், செய்யக்கூடிய செயலும் நல்லா இருக்கும். அவர் வந்து உடல் உணப்பு எல்லா விஷயங்களும் சூப்பரா இருக்குங்க பாப்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ஒரு கேது சனி அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அப்படின்றதுனால ஒரு தாயார் உடல்நிலை பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கும். அந்த கல்வியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு டல்லா இருக்க மாதிரியான அமைப்பு. ஆனா வந்து ராசி அதிபதி அங்க நீசமங்கமா இருக்காரு, லக்னாதிபதி உச்சமா இருக்காரு. ஆனா 4ஆம் இடம் அப்படின்றதும் பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப 4ஆம் இடம் அதிபதி அவங்களுக்கு உச்சனோட இணைஞ்சிருக்காரு, 4ஆம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்க. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்வி அப்படின்ற விஷயம் 4ஆம் இடத்துலதான் வருதுங்க. சனி கேது அங்க இருக்குனாலே ஒரு தடை அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்ப பாப்பா ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அடுத்த அந்த ஸ்கூல்ல ஏதோ போகலாம் அப்படின்றத ஆகி கூட வேற ஸ்கூல்ல மாத்தி ஜாயின் பண்ணி அந்த மாதிரி படிக்கக்கூடிய அமைப்பு கூட ஜாதகைக்கு ஏற்பட்டு கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல கேது சனி அப்படின்ற விஷயம் இருக்கு. இல்லைன்னா சில பிரச்சனைகள்லாம் வந்து ஊர் விட்டு ஊர் மாதிரி இருக்கலாம். அப்படி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வியில சின்ன ஒரு தடை அப்படின்ற ஏற்பட்டு, ஆனா ஒரு பாபா வந்து கண்டிப்பா படிக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. புத்திசெலுத்தனம் எல்லா விஷயமும் நல்லாவே இருக்குங்க. இப்ப நடக்கிற தசை அப்படின்றது பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த புதனோட ராசி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படின்றதுல உங்களுக்கு ராகு அப்படின்றது வருது இல்லைங்களா. அப்ப சந்திரன் ராகு அப்படின்னாலே மனசு டிஸ்டர்பன்ஸ், ஒரு மைண்ட் அளவுல சேஞ்ச் ஆகி ஒரு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ற கான்சியஸ்னஸ் இல்லாம வேற அமைப்பு கூட
இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு கூட கூட வரலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற தசையும் புத்தியும் பாத்தீங்கன்னா ராகு தசை சந்திர புத்தி. அப்போ வந்து இப்ப நீங்க என்ன படிக்கலாம்ன்றது கூட டிசிஷன் கூட எடுக்கிறதுல குழப்பம் கூட கண்டிப்பா இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காங்க. அந்த விஷயங்களையும் பார்த்தலாம். ஆக ஒரு இந்த ஜாதகத்துல இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம், பொது பலன்களை அப்படி பார்த்துட்டோம். அடுத்து ஜாதகிக்கு ஒரு என்ன விஷயங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்து எப்படி இருந்தாங்க, அது பிறகு ஃபியூச்சர் பலன்கள் எப்படி இருக்கும், எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்த்துலாம். இப்ப என்ன படிக்கலாம் அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ராசியிலே செவ்வாய் இருக்குங்க. அப்ப வந்து குரு வந்து செவ்வாயை பார்த்து செவ்வாய் நல்லா சுபத்தன்மையா இருக்கு, ஒரு வளர்பிறை சந்திரனோட இருக்கு. அதுவும் அடுத்தும் பாத்தீங்கன்னா புதன் வந்து லக்ன ராசிக்கு 10ல சுக்கிரனோட சூரியனோட அப்படின்னு இணைஞ்சிருக்கு. இப்போ 10ல புதன் சுக்கிரன் இருக்கிறதுனாலே கம்ப்யூட்டரு கணினி ஒரு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். அப்ப கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதுல பாப்பா இன்ட்ரெஸ்டா போகுது அப்படின்றதுனா, ஒரு சோசியல் மீடியா அப்படின்ற விஷயத்துல பாப்பா ஒரு இன்ட்ரெஸ்டா போகுது அப்படின்ற வகையில பார்க்கும்போது அப்ப கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ் இந்த கணக்கு பாக்குறது அப்படின்ற மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு வந்துருங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிரன் அப்படின்றது புதனும் 10ல இருக்கு அப்படின்றப்ப அப்போ அந்த டீச்சிங் பண்றோம் இல்லைங்களா, ஆசிரியர் அப்படின்ற வகையில் அப்ப ஏன்னா ஒரு ராசியும் பாத்தீங்கன்னா செவ்வாய் இருந்து ஒரு நல்ல குருவோட பார்வையில நல்லா இருக்கு அப்படின்ற வகையில 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கப்ப அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தல் அப்படின்ற சொல்லிக் கொடுக்குற மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயம். அப்ப டீச்சிங் அப்படின்ற விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 2ல ஒரு சந்திரன் செவ்வாய் அப்படின்ற விஷயமாவும் வருது. அப்ப 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கப்போ நல்ல ஒரு நல்ல ஒரு போல்டா ஒரு பேசக்கூடிய திறமை அப்படின்ற விஷயம் இருக்கு. ராசிக்கு 10ல அப்படின்னாலே அதிகாரம் வந்துச்சுங்க. அங்க அதிகாரத்துல சூரியன் உட்கார்ந்துருக்குங்க. அப்ப அதிகார பதவி ஏதாவது நான் வந்து ஜாதிக்கு அனுபவிக்கக்கூடிய வகையில கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வேலை அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கு. ஒரு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கணினி சம்மந்தப்பட்ட துறைகள்ல பாப்பா போறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த புதன் அப்படின்னாலே வந்துருங்க, கணினி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துடும், கணக்கு வழக்கு பாக்குறதும் வந்துடும், ஒரு சொல்லிக் கொடுக்குறது டீச்சிங் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா அந்த ராசிக்கு 10ல உட்காந்துருக்குங்க. சூப்பரான அமைப்பு. அவரோட ஜாதகியோட ஒரு தந்தை அரசு சம்மந்தப்பட்ட இதுல அவர் அரசியல் துறை சம்மந்தப்பட்டதுல ஒரு வீடு பொருளாதாரம் நிலையில ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஜாதகிக்கு தந்தைக்கு சூப்பரா இருக்குங்க. ஒரு தாய் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒரு லக்னத்துக்கு 4ல கேது சனி அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயாருக்கு அடிக்கடி உடல்நிலை கோளாறு அப்படின்ற விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கும். அப்படின்ற விஷயங்கள் அதான் பாத்தீங்கன்னா ஒரு இந்த விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து படிக்கிறது அப்படின்றது ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது சொல்லிட்டேன். ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ல புதன் சூரியன் இருந்தாலே அதிகாரம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். பின்னாடி இப்ப தசன புத்தி நடக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு தசை தான் நடக்குது. அந்த புத்தியும் நம்ம பார்க்கணும். அப்படின்ற வகையில வந்து பாப்பா ராகு தசையில சந்திர தசை முடிஞ்சு அடுத்து உங்களுக்கு செவ்வாய் தசை தான் நடக்கும். அப்ப செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசியிலேயே லக்னத்துக்கு 2ல இருக்குங்க. அப்போன்றப்ப ஒரு டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறையில பாப்பா போறதுக்கான அமைப்பு அப்படின்றது லக்னத்துக்கு 2ல குருவோட பார்வையில இருக்கு. அப்போன்றப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான நான் பாக்குறேன். அடுத்து நன்றாக படிப்பாரா அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பாப்பாவுக்கு ஒரு நல்ல அறிவு திறமையான குழந்தை. ஒரு ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் அப்படின்ற விஷயம் இருக்கு. லக்னத்துக்கு 4ல கேது சனி இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்புல ஒரு டல்லா மந்தமா இருக்கும் மாதிரியான அமைப்பு இருக்குங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு நீசமாயி வக்ரமாயி நீசபங்கமாயி ஒரு புத ஆதித்ய யோகமாயி சுக்கிரனோட இணைந்துமாயி சூப்பரா இருக்குங்க. அப்ப கல்வி அறிவு ஒரு அறிவுன்ற விஷயம் வந்து பாபாவுக்கு நல்லா கிடைக்கும். தற்போது நடக்கிற ஒரு ராகு தசையில சந்திர புத்தி 5ஆம் மாசம் 24 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. வர்ற 5ஆம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பாபா வந்து சிரமப்படுவாங்க. அப்போ அந்த ஒரு 5ஆம் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்க சிரமம் இருக்காது, கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ராசியிலே இருக்க செவ்வாயோட ஒரு குறுபார்வையில இருக்க செவ்வாயோட புத்தி. ஆனா ராகு செவ்வாய் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் பகைதான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க மைண்ட் அண்ட் டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் படிக்கிறதுல கவனம் இல்லாம இருக்கிறது, டல்லா இருக்கிறது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா. அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் விட்டு ஃப்ரீ ஆகி ஒரு நல்லா படிக்கிற மாதிரி நல்லா இருக்குங்க கண்டிப்பா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 5ஆம் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பாவுக்கு இந்த படிப்புல டல்லா இருக்கு, ஒரு கவனம் சிதறல் அப்படின்ற விஷயம் இருக்கு.
படிக்கிறதுல ஒரு நாட்டம் இல்லை அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆயிரும். அது பிறகு வந்து பாப்பா நல்லா படிப்பாங்க. கண்டிப்பா அடுத்து நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்லாம் கண்டிப்பா நல்லா அட்டன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க. ஃபியூச்சர்னா நல்ல எதிர்காலம் சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து நல்லா படிப்பாருன்னு 2 விஷயத்துக்கு கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டோம். அடுத்து நமக்கு ஒரு ஜாதி வந்து பிறந்ததுல இருந்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சின்ன விஷயங்களை பார்த்துடலாம். அது பிறகு வந்து எதிர்காலத்தான் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் பார்த்துடலாம். இப்ப ராகுதச ராகுபுத்தி அப்படின்ற விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராகுதச ராகுபுத்தியில பிறந்திருக்காங்க. அப்படின்ற வகையில அப்ப பிறந்தப்பே பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவோட, அதாவது தாத்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜாதகியோட அம்மாவோட அப்பாவுக்கு சின்ன உடல்நிலை கோளாறு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம், இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து பண பொருளாதார பிரச்சனை அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா 2010 இருந்திருக்குங்க. 10 வரைக்கும் ஜாதகி பிறந்ததுல இருந்து. ஏன்னா ராகுதச ராகுபுத்தி அங்க பாத்தீங்கன்னா சனி பார்வையில ராகு, சனி வீட்டுல ராகு அப்படின்றது, அப்போ 9ஆம் வீட்டுல ராகு அப்படின்றது ராசிக்கு வருது. அப்படின்றது ராகு கொஞ்சம் பாவத்துவமா தாங்க இருக்கு. அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா ராகுதச ராகுபுத்தி அப்படின்றது அவரோட ஜாதகியோட ஒரு தாய்வெளி தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு உடல்நிலை பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். இல்லாட்டி அவங்களுக்கு பொருளாதார அப்போதைக்கு வந்து ஒரு டல்லா இருக்க மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயம் வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ராகுதசையில குருபுத்தி நடந்திருக்குங்க. அருமையா இருந்திருக்குங்க குருபுத்தி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல இருக்கு, குரு வர்க்கோத்தமாயி சூப்பரா இருக்குங்க. அப்போ வர்க்கோத்தமாயி குரு இருக்கும் போதுனாலே, வர்க்கோத்தமாயி குரு இருக்குனாலே அப்ப பொருளாதார சூழ்நிலை, பணம், குருனாலே பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னால பொருளாதார சூழ்நிலை கண்டிப்பா அவரோட தந்தைக்கு அருமையான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும். ஏன்னா ஜாதினாலே ஜாதியோட குடும்பத்துக்கு, ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்ப ஜாதியோட தந்தையோட ஒரு வேலை தொழில் அமைப்புல பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்கும். வேலை தொழில் அமைப்பு புதுசாகவும் எதுவும் அமையக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுதச ராகுபுத்தியில கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. அது பிறகு குரு புத்தியில ஒரு நல்ல அமைப்புல வர்க்கோத்தமாயி குருவோட வீட்டிலேயே இருக்கிறது, ஒரு பொருளாதார சேர்க்கை, ஒரு வீடு வாகன சேர்க்கை, எல்லா விஷயங்களும் நல்லா இருந்திருக்கும். ஆக 2013 வரைக்கும் பாப்பா கொஞ்சம் நல்ல காலம், அவங்களோட ஃபேமிலிக்கு பொருளாதார சூழ்நிலை நல்லா இருந்திருக்கும். அது பிறகு ராகுதசையில சனி புத்தி 2016 வரைக்கும் போயிருக்குங்க. அப்ப 2016 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த சனி அப்படின்றது 4ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேதுவோட சம்மந்தப்பட்ட வருது. அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயார் உடல்நிலை அப்படின்ற விஷயம் 2013 to 2016 வரைக்கும் ஒரு அந்த பீரியட்ல கொஞ்சம் இப்ப ஒரு ஜாதகியோட அம்மாவுக்கு அப்படின்ற விஷயங்கள சின்ன ஒரு உடல் உபாதைகளை அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்கலாம். அப்படின்ற அப்புறம் அந்த வீடு வாகனம் அப்படின்ற விஷயங்கள், ஏதாவது வீடு ஏதாவது மாத்தி போறது, இல்ல வாகன பழுது மாத்துறது அப்படின்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல கொஞ்சம் இருந்திருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவை பாக்குது. அப்ப சனிக்கு ஒரு இதை சுபத்தன்மை இருக்கான்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில் இருக்குங்க. இருந்தாலும் அந்த கேதுவோட இணைந்து சிம்மத்துல இருக்குன்றது ஒரு தந்தைக்கு ஒரு சின்ன ஒரு பொருளாதார சரிவு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறைவு அப்படின்ற விஷயம் இருக்கும், கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். அடுத்து ராகுதசையில புதன் புத்தி போயிருக்குங்க. புதன் புத்தி வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு உச்சனோட இணைஞ்சிருக்குங்க. புதாதி யோகம் சுக்கிரனோட இணைந்து ராசிக்கு 10ல இருக்குங்க. அப்ப வந்து ஒரு சூரியனோட இணைஞ்சிருக்கு. அப்படின்றனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் புத்தி, ராகுதசையில புதன் புத்தி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு 2018 வரைக்கும் போயிருக்கு. தொழில் வேலை, வருமான வேலை எல்லாத்துலயும் சூப்பரா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. அடுத்து 2019 வரைக்கும் பாத்தீங்கன்னா கேது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட இணைஞ்சிருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தாயார் உடல்நிலை செல்லாம போனது பாத்தீங்கன்னா 2013 to 16, அப்புறம் 2019 அந்த பீரியட்ல அந்த ஒரு ரெண்டு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடு சம்மந்தப்பட்டதுல பிரச்சனை, ஒரு வாகனம் சம்மந்தப்பட்டதுல பிரச்சனை, தாயாருக்கு உடல்நிலை கோளாறு அப்படின்ற விஷயம் அந்த 2016 அந்த பீரியட்லயும் ஒரு 2019 பீரியட்லயும் நடந்திருக்குங்க. அடுத்து ராகுதசையில சுக்கிர புத்தி அப்படின்றது, சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஷப லக்னத்துக்கு 11ல உச்சம், லக்னாதிபதி 11ல உச்சமா இருக்கு. ராசிக்கு ஒரு நட்பு அதிபதியோட சேர்ந்து 10ல உச்சம். ஆக சுக்கிர தசையில கண்டிப்பாக அவங்க வீடு கட்டியிருப்பாங்க, பொது வாகனம் வாங்கியிருப்பாங்க. எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா 2019 to 22 இப்போ அந்த ஒரு 2024 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாகன யோகம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நல்ல பணம் அப்படின்ற அமைப்புல அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். குடும்பத்துக்கு லக்னாதிபதி 11ல உச்சமாயி சூப்பரா இருக்காங்க. 2019 to 22 அவங்க வீட்டுல ஒரு பணம், பொருளாதார சூழ்நிலை எல்லாம் உயர்வு அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும்.
பாப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். சின்ன சின்ன வயசுலயே வந்து பாப்பா இந்த சோசியல் மீடியால உள்ள வருவாங்க இல்லைங்களா, அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் அந்த 2019-22 சோசியல் மீடியாலயும் பாப்பா வந்து ஏதாவது வீடியோஸ் போடுறது அந்த மாதிரியான அமைப்பு கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பாக்குறேன். நல்லா இருந்திருக்குங்க. ராகு தசையில சுக்கிர புத்தி அப்படின்றது பணம், பொருளாதார சேர்க்கை, வீடு வாங்க சேர்க்கை, எல்லா விஷயமும் சூப்பரா இருந்திருக்கும். அடுத்து நடக்கிறது பாத்தீங்கன்னா ராகுதசை சூரிய புத்தி, ராகுதசை சந்திர புத்தி. இப்ப இந்த 2 விஷயமே பாத்தீங்கன்னா 2022க்கு பிறகு வந்து இப்போ இந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை அப்படின்ற விஷயம் இருக்கு. தொழில் வேலை மாற்றமா, ஏதாவது பிசினஸ், இந்த பிசினஸ் பண்ணலாமா இல்ல வேற தொழில் போலாமா அப்படின்ற மாதிரியான பிரச்சனை அப்படின்ற மாதிரியான இருக்கு. கொஞ்சம் டல்லா தாங்க இருக்கு. 2022 வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப கொஞ்சம் இல்லைங்க. கொஞ்சம் டல்லா தான், ஃபேமிலியும் கொஞ்சம் டல்லா தான் இப்போ போயிட்டு இருக்கு. 2022 இருந்து 2024 இப்போ 4 அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சந்திரதசை தான் போயிட்டு இருக்குங்க. அப்போ கொஞ்சம் பாபாவுக்கும் அந்த சந்திரன் அப்படின்னாலே சந்திரனோட ராகு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மைண்ட் டிஸ்டர்பன்ஸ், என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்ல படிக்கலாமா வேணாமா இல்ல வேற படிக்கலாமா அப்படின்ற விஷயம், இல்ல ஊர் மாறலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் நிறைய இருக்குங்க. இப்ப வந்து பாபாவுக்கான படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ல புதன் சுக்கிரன் இருக்கிறது, ஒரு டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறை, ஒரு அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறை எல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு அருமையான அமைப்பு, சூப்பரான அமைப்பா இருக்குங்க. இப்போ ராகு தசைக்கு அது பிறகு பாத்தீங்கன்னா குருவோட தசைங்க. அப்ப குருவோட தசையில ஒரு தந்தைக்கு அனுகூலமா கண்டிப்பா இருக்கும், அருமையான அமைப்பு. அப்ப ஏன்னா குரு வந்து வர்க்கோதமா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ல இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்ற விஷயமா வரும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அமைவு அப்படின்ற விஷயங்கள் அப்போ வரும்போதுதான். ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25ல முடியுதுங்க சந்திரதசை. அடுத்து செவ்வாதசைன்றது 27, 28 பண்ண ஒரு 3 வருஷத்துல முடிஞ்சிருங்க. அப்ப 3 வருஷத்துல முடிஞ்ச பிறகு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருதசை வர போகுது. அப்ப இருந்து பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு இப்போ இந்த 2 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்படுறீங்க இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு குருதசையில கண்டிப்பா வந்து ஒரு இப்ப இருக்க நிலை பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நார்மலான லைஃப், கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்லாவே இருக்குங்க. அந்த குருதசை வந்து குரு வந்து வர்க்கோத்தமாகி சந்திரனோட இணைந்து இருக்கு கண்டிப்பா ஒரு. ஆனா ஒரு மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு அப்படின்ற விஷயம் நல்லது பண்ணாது. ஆனா அவங்க ஃபேமிலிக்கு அருமையான விஷயமா, பொருளாதார விஷயம், சூழ்நிலை அப்படின்ற விஷயம் எல்லாமே நல்லா இருக்க போகுது அப்படின்ற வகையில தான் பாக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகு குரு, அடுத்து உங்களுக்கு சனி பகவானோட தசை வருது. சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராஜயோகாதிபதியா வருவாரு மிதனத்துக்கு. லக்ன ஒரு ரிஷப லக்னத்துக்கும் அவரும் 9, 10, 9, 10 வருவாரு. இப்போ மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியா வர்றாரு. அப்போ மிதுனத்துக்கு 9, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியா வரக்கூடிய, அப்ப தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படின்னாலும் ஒரு தாயார் உடல்நிலை கோளாறு அப்படின்ற பிரச்சனைகள்ல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சனி தசையில. அது பிறகு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு சனி, அடுத்து புதனோட தசை வரப்போகுது, ராசி அதிபதியோட தசை. அப்ப ராசி அதிபதியோட தசையும் பாத்தீங்கன்னா பாபாவுக்கு நல்லா இருக்குங்க. நீச வக்கரமாயி, நீச பங்கமாயி, புத ஆதித்ய யோகமாயி, சுக்கிரனோட இணைந்து அருமையா சூப்பரா இருக்குங்க. பாபாவுக்கு ஃபியூச்சர் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த குரு தசையில இருந்தே உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், பொருளாதார சிச்சுவேஷன் எல்லாமே கொஞ்சம் மாறுங்க. என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயம் கேட்டது வந்து பாப்பா கொஞ்சம் படிப்புல பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த 4ஆம் இடத்தை பார்த்தோன்னே தெரியுதுங்க. லக்னத்துக்கு நல்ல கேது சனி இருக்கு. இப்ப வந்து ராகுவோட தசையில உங்களுக்கு சந்திரனோட புத்தி போகுதுங்க. அப்ப சனி பார்வையில அங்க ராகுவோட தசையில சந்திரன் அப்படின்னு காம்பினேஷன்னாலே ஒரு அந்த 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்ட சனியும் அங்க வந்துருதுங்க. அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க பாப்பாவுக்கு. அதுக்கு ஒரு 5ஆம் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திர புத்தி முடியுதுங்க. சந்திர புத்தி முடிஞ்சாலே கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிருங்க. நல்லா ஆயிட்டு பாப்பா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு விஷயமா இருக்குங்க. ஓகேங்க சார், ஜாதகத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டேன். அவங்க என்ன மாதிரியான கேள்வி கேட்கறாங்க அப்படின்றத பொறுத்து அடுத்து நம்ம பாத்துக்கலாம் சார். பர்சனலி சங்கர் சார் அருமை அருமை அருமை, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகே கண்ணன், கண்ணன் நீங்க சொல்றீங்களா? கண்ணன் ட்ரெயின் வர டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வர டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. எப்படி இருந்தாலும் அந்த 6 மணிக்கு தான் நான் வரேன். சரி ஓகே சார், சரி ஓகே, நீ நம்பர் சொல்லிடுறேன் சார். பாத்தீங்கன்னா ஜாதகி பிறந்தது
ரிஷப லக்கணம், அதாவது 11/4/2008 9:35 AM திருப்பூர்ல பிறந்திருக்காங்க. ரிஷப லக்கணம். லக்கண புள்ளி பாத்தீங்கன்னா ரோகிணி, மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை, வளர்ப்பிறை சஷ்டி திதி, மேசம் சிம்மம் திதி சிம்மம் சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா யோகம் சோபனம், யோகி சூரியன், அவயோகி சனி, தைத்திலை கர்ணம். இந்த யோகி சூரியன் அவயோகி சனி ரெண்டு இப்படி சூரியன் சனி யோகி அவயோகி வந்தாலே கொஞ்சம் பிரச்சனை நம்ம எடுக்கணும்னா சரி, அடுத்து நான் பாவ ரீதியா சொல்லும் போது பாத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா லக்னம், லக்னாதிபதி பாத்தீங்கன்னா 11ல இருக்கு, உச்சத்துல இருக்கு. குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி ரெண்டுமே அங்க நீச்சம் அடைஞ்சாலும் நீச்ச பங்கத்துல இருக்கு. லக்னாதிபதி அங்க உச்சத்துல குருவோட வீட்டுல இருக்கும் போதே சனியோட சாரம் வாங்கினாலும் சனி லக்னத்துக்கு கேந்திரத்துல குருவோட பார்வையில இருக்கு. அப்ப ஜாதகி நல்ல குணம் உள்ளவங்களா, நல்ல பணப்புழக்கம், சுக்கரனாலே பணம் தான், பணப்புழக்கம் இது எல்லாமே கிடைக்கும். நல்ல நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, அன்பு ஆதரவு இது எல்லாமே ஜாதகிக்கு கிடைக்கும். ஜாதகிக்கு அவங்க நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புல ஜாதகி இருப்பாங்க, கேட்டது கிடைக்கும். ஏன்னா இப்ப குழந்தை இப்ப 15-16 வயசுனால பெற்றோர்கள்ட்ட என்ன கேட்டாலுமே அவங்க குழந்தைக்கு ஜாதகிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாய்ப்புகள் பல நிறைய வரும், அதனால அவங்களுக்கு லாபம் எந்த இதுலுமே. பேர் புகழ் 11ஆம் இடம்னாலே உயர்ந்தவங்க நட்பு, நட்பேரு, புகழ், கீர்த்தி சொல்லுவோம். அவங்க மூத்த சகோதரனான அவங்களுடைய ஆதரவு, எல்லாருடைய உதவியும் கிடைக்கும். இந்த 6 ஆகுறதுனால நோய் கடன் இது எல்லாமே ஏற்பட்டாலுமே உடனே தீர்ந்துடக்கூடிய அமைப்பு. 6க்கு அது 6ல மறைஞ்சு லக்னத்துக்கு 11ல இருக்கு. அப்ப எல்லாம் நோய் வந்தாலுமே அது சீக்கிரம் தீரக்கூடிய அமைப்பு, கடன் வந்தாலும் சீக்கிரம் அடையக்கூடிய அமைப்பு, சந்தோஷம் எப்பயுமே ஜாதகிக்கு இருக்கும். அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இதா இருக்கும். 11ஆம் இடம்னாலே எல்லாத்தையுமே அரவணைக்கக்கூடியது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஜாதகிக்கு நிறைய இருக்கும். ஆனா லக்னாதிபதி 11ல இருக்கும்போது அடுத்து பாத்தீங்கன்னா 2 குடையவர் புதன், அவரே 5ஆம் அதிபதியும் ஆகுறாரு. அது 2 குடையவர் 11ல இருந்தாலுமே ஜாதகிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், அவங்க மூத்த சகோதர வழியில கூட பண வரவு நல்லா இருக்கும், அவங்களுடைய அந்தஸ்து மேம்படும். அது மாதிரி அதிர்ஷ்டம் உள்ள குழந்தைன்னு இந்த ஜாதியை சொல்லலாம். ஏன்னா லக்கணத்தை விட ராசிக்கு கேந்திரத்துலதான் எல்லா கிரகங்களுமே இருக்கு. சந்திரனுக்கு திரிகோணத்துல இருக்கிறத விட கேந்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகவும் பலம் வாய்ந்தவை. ராசிக்கு சந்திரனுக்கு கேந்திரத்திலேயே எல்லா கிரகங்களும் வருவதனால சனி ராகுகளை தவிர்த்து ஜாதகி வாழ்க்கையில எப்பயுமே உயர்ந்த இதை அடைவாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். அதாவது மற்றவங்களுடைய குணத்தை அறிஞ்சு நடக்கக்கூடிய அமைப்பு, அன்பு, ஆதரவு இது எல்லாமே ஜாதகிக்கு கிடைக்கும். எப்பயுமே 2 குடையர் 11னாலே பேச்சிலையுமே நல்ல உயர்ந்த நிலையை அடைவாங்க. முகக்கவர்ச்சி இருக்கும். சுக்கிரனோட லக்கணம் முகக்கவர்ச்சி, உடல் கவர்ச்சி, குரல் வளமே நல்லா இருக்கும். அதனால லக்கணம் 2ல செவ்வாய் இதுக்கு பகையா இருந்தாலும் ஓரளவு சந்திரனால சுபத்துவப்படுத்த அப்ப பேச்சு குரல் வளம்ங்கிறது நல்லா இருக்கும். உணவு, நிதி நிர்வாகம், இது கேளிக்கை இது சம்பந்தமான இதுலயுமே ஜாதகி நல்ல நேரத்தை செலவழிப்பாங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும். அது மாதிரி விசாலமான புத்தி சொல்லுவோம். பொன்பொருள் சேர்க்கை, பிற்காலத்துல வட்டி தொழில், பைனான்ஸ் தொழில் இது எல்லாமே இருக்கும், ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. மனம் எப்பயுமே ஒரு அமைதி நிலை, ஏன்னா மீனம்னாலே ஒரு கடல் தான், ஒரு அமைதி நிலையை எப்பயுமே நாடும். சுகமான வாழ்வு இருக்கும். குடும்பத்துல எப்பயுமே நல்லா அன்பு பாசனமான எல்லாத்தையுமே அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு ஜாதகிக்கு ஏற்படும். நல்லா கௌரவமான குடும்பமா இருக்கும். எதுலையுமே லாபம் கிடைக்கும். எப்பயுமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவது, பரவசப்படுத்துவது இது எல்லாமே ஜாதகிக்கு ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி ஆகி அதுவும் 11ல இருக்குது. நல்ல அமைப்பு, பூர்வீகத்துல லாபம், அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா நீசம் அடைஞ்சாலும் நீச பங்கத்துல இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் முற்பகுதியில இருந்தாலும் பிற்பகுதியில நல்லா புத்திசாலித்தனமான எல்லாமே கிடைச்ச உத்தியோகம், வருமானம்
திருப்தியான வாழ்வு, இது எல்லாமே ஜாதகிக்கு எப்பயுமே குடும்பத்துல நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடக்க வைக்கணும்னு அமைப்பு, லட்சுமி கடாட்சம் நிறைந்த குடும்பமா இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகிக்கு உண்டு. அடுத்து கேள்விக்கு நான் டைரக்டா போயிடுறேன். என்ன படிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இப்ப ராகு தசை சந்திர புத்தி நடந்துகிட்டு இருக்கு 2024 டிசம்பர் வரைக்கும். அடுத்து செவ்வாய் புத்தி. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 16 வயசு நடக்கு. 16 வயசு முடிஞ்சு 17 வயசு நடக்க போகுது. 16 வயசுல ஆமா. அப்ப இப்ப +1 +2 படிக்கக்கூடிய குழந்தையா தான் இருக்கும். அவங்க என்ன குரூப் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா 2ஆம் இடம் நல்லா அதிகமாக சுருக்கமா இருக்கு. 4ஆம் இடம் சனி கேதுவால பாதிக்கப்பட்டு, ஆனா 4ஆம் இடத்ததிபதி நல்ல அமைப்புல தன் வீட்டுக்கு 8ல மறைஞ்சி ஒரு சுபத்துவமா இருக்கு. குருவுமே 4ஆம் வீட்டை பாக்கு. கொஞ்சம் மிடில் கிளாஸ், இப்ப 8th to 12th வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னே சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் 5ஆம் இடம் ஓரளவு நீசபங்கம் அடைஞ்சதுனால பட்டங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தை தான். என்ன படிக்கலாம்னா சந்திரன் செவ்வாய் 2ல இருக்கும்போது குருவோட பார்வை நல்லா சுபத்துவமா இருக்கு. இங்கேயுமே 8, 12 இடம் அதிக சுபத்துவம் தான். அப்ப பார்க்கும்போது ஜாதகி சந்திரன் செவ்வாய் அந்த இன்ஜினியரிங் சம்பந்தமானது, மெரைன் இன்ஜினியரிங் சொல்லுவா, அது சம்பந்தமான, ஏன்னா சந்திரனாலே பயணம் தான். மீன வீட்டிலயுமே சூரியன் புதன் இருக்கணும். மீன வீடுமே அது கடலோட வீடு தான். ஏன்னா 10ஆம் அதிபதி சனி தன் வீட்டை 10ஆம் வீட்டையே பார்க்கும். அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு சனி ராகுனாலே இந்த டிராவல்ஸ் வெளிநாடு இது சம்பந்தமானது, அப்ப ஒண்ணு மெரைன் சம்பந்தமானது அல்லது மருத்துவம். சந்திரனுக்கு கேந்திரத்துல சூரியன் புதன் சுற்று அப்படி இருக்காலுமே டீச்சிங் ஃபீல்டு, அந்த டீச்சிங் ஃபீல்டுமே எது சம்பந்தமா இது பண்ணுவாங்கன்னா மனோ தத்துவம், சைக்காலஜிஸ்ட் சொல்லுவோம்ல, அது சம்பந்தமான. ஏன்னா சந்திரன் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கு. அந்த மன சைக்காட்ரிக்ஸ் சம்பந்தமா ஜாதகி படிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ஆனா வேலையுமே அப்படி அவங்களுக்கு அது சம்பந்தமான வேலைதான் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனா அது ரிலேட்டடா படிக்கிறது சிறப்பா இருக்கும். சரி, ஓகே. இது +2ல என்ன குரூப் எடுக்கிறான்னு அவங்க கேட்கும்போது சொல்லட்டும் சார். அதுக்கேற்றாப்புல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி சார். அடுத்து நீங்க சொல்லுங்க, அடுத்து பார்த்துக்கலாம். கண்ணன் அருமை அருமை அருமை, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ. ஓகே சார். இன்னைக்கு நிறைய பேரை காணும். வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், யாரும் வரலைங்க. ஓகே, நம்ம மட்டும்தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பார்த்துட்டு அப்புறம் உங்க கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம பார்த்துக்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஜாதகி பிறந்தது ரிஷப லக்னம், ராசி மிதுன ராசிங்க. இந்த இடத்துல லக்ன புள்ளி சந்திரனுடைய சாரம் ரோகிணி 4ல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த சந்திரனும் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்க பார்த்திருப்பீங்க, ஜாதகம் கணிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி. முதல்ல லக்ன புள்ளி ராசி புள்ளி, அந்த லக்ன புள்ளி எந்த சாரத்துல இருக்கோ அந்த சாரநாதன் எப்படி இருக்கிறார், அதே மாதிரி ராசி புள்ளி அந்த சாரநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட வாழ்க்கையினுடைய தட் மீன்ஸ் நம்மளோட டிராவல் எப்படி இருக்கும், வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல லக்ன புள்ளி பாத்தீங்கன்னா ரோகிணி 4ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு. சந்திரனுடைய காரகத்துவங்கள் ஜாதகிக்கு நல்லா இருக்கும். சோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சந்திரனே 2ல நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி குருவோட பார்வையில, செவ்வாயோட இணைவு அப்படிங்கிறது சந்திரனை பெருசா பாதிக்கிறது இல்லைங்க. அதனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா குடும்பத்து மேல ரொம்ப பாசம் உள்ளவங்களா, குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்றவங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகிக்கு இருக்கும். ராசி பாத்தீங்கன்னா திருவாதிரை 1 ராகுவினுடைய சாரத்துல இருக்கு. ராகு பாத்தீங்கன்னா சனியோட பார்வையும் வாங்குறாரு. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ராகு சனியினுடைய ஸ்திர வீட்லயும் செவ்வாயினுடைய ஸ்திர வீட்லயும் இருக்கும்போது சுபத்துவம் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இந்த இடத்துல சனியினுடைய ஸ்திர வீட்டுல இருக்கிறாரு. செவ்வாய் பாத்தீங்கன்னா 21 டிகிரில இருக்கிறாரு. ராகு இங்க 1 டிகிரில இருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 8 டிகிரில செவ்வாயோட பார்வை 8ஆம் பார்வையும் ராகு வாங்குறாரு. சமசப்தமா பார்வையா சனியோட பார்வையும் வாங்குறாரு. ராகு தசைங்கிறது ரொம்ப படுத்தி எடுக்கிற தசை தான் இந்த பொண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். நார்மலாவே பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்துல ராகு தசையோ சுக்கிர தசையோ வரக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி. ஸோ இவங்க பிறந்ததுல இருந்தே ராகு தசை தான். 17 வயசு வரைக்கும் +2 முடிக்கிற வரைக்குமே இவங்களுக்கு ராகு தசை தான் நடக்க போகுது. அப்படிங்கிறதுனால படிப்புல நம்ம வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. சங்கர் சார் சொன்னாருன்னு நினைக்கிறேன், சங்கர் சாரா கண்ணனான்னு தெரியல,
படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண நம்ம தான் வைக்கணுங்க. நம்ம தான் வந்து புடிச்சு உட்கார வச்சு படிக்க வச்சு, தட் மீன்ஸ் ஏன்னா நானும் படிக்கிற காலத்துல ராகு தசை கடந்து தான் வந்தேன். ஏன்னா செவ்வாய் தசை நான் பிறக்கும்போது 6 வருஷங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 18 வருஷம் 24 வயசு வரைக்கும் ராகு தசை தான். என்னதான் அதாவது படிப்புல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அனுபவ ரீதியா நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இன்னுமே பாத்தீங்கன்னா சுக்கிர தசையும் அப்படிதான் பண்ணுது. படிக்கிற காலத்துல சுக்கிர தசை வந்தாலும் படிப்புல நம்மளால 100% கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்ல. ஒரு புதன் தசை வந்ததுனாலோ லக்ன யோக தசைகள் அபார்ட் ஃப்ரம் ஒரு ராகு தசை இல்லாம சுக்கிர தசை இல்லாம வேற தசைகள் வரும்போது நம்மளால படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ என் பெரிய பையனுக்கே பாத்தீங்கன்னா சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு. அவனுமே படிப்புல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சின்ன பையனுக்கு இப்ப புதன் தசை நடந்துட்டு இருக்கு. படிப்புல ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். அவன் எடுத்தான்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்கார்றான். இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதாவது முதல்ல நம்ம வீட்டுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன தசை நடக்குது, நான் ராகு தசை கடந்து வரும்போது நான் எப்படிப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ணேன். ஆக்சுவலி இதே மாதிரி தான் எனக்கும் கிட்டத்தட்ட லக்னத்துக்கு 10ல தான் ராகு இருந்தாருங்க. 9ல இருந்தாரு. எனக்கு சந்திங்க. அதாவது என்னால இன்னுமே வந்து என்னாலேயே நான் வந்து துலாம் லக்னமா விருச்சிக லக்னமா அப்படிங்கறத டிசைட் பண்றதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா லக்ன சந்தியில கரெக்டா 1 டிகிரில விருச்சிகத்துல இருக்கு. இவங்க அங்க ஹாஸ்பிட்டல் கொடுத்த டைம் படி பார்க்கும்போது. ஆனா சில நேரங்கள்ல என்ன நான் பார்த்தேன்னா துலாம் லக்னப்படி சம்பவங்கள் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியும் சில டவுட்ஸ் இருக்கு. ஸோ எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ஜாதகமா இருந்தாலும் ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பாவகத்துல இருக்காங்களோ அந்த பாவகத்தை பாதிச்சுதான் பலன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஸோ இங்க 10ல ராகு அப்படிங்கும்போது தொழில் பாதிக்கிறாரு. நிரந்தரமான தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. அடிக்கடி அதாவது தசாக்கு தகுந்த மாதிரி தொழில்கள் மாறும், வேலை மாறும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இந்த பொண்ணோட ஜாதகத்திலையும் வரும். ஸோ இப்ப படிக்கிற காலத்துல தொழில் அப்படின்னா என்னதுங்க? இப்போ இந்த வயசுல தொழில் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு படிக்கிறது தான். ஸோ படிப்பு பாதிக்கப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜோதிடமே வந்து எங்க நமக்கு பிரச்சனை இருக்கு, எங்க நம்ம வந்து நம்மள சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஜாதகம் பாக்குறோம். ஜோதிடமே அதுக்கான ஒரு விஷயம்தான். அப்படி பார்க்கும்போது ராகு தசை சனி செவ்வாய் பார்வையில சனியினுடைய ஸ்திர வீட்டுல இருந்து நடத்துற ராகு தசை பெரிய நல்ல பலன்கள். சனி ராஜ யோகாதிபதியா பாக்குறாரு. அதனால ஓரளவுக்கு அதாவது குருஜி சொல்ற மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு குறை இல்லைங்க. சாப்பாட்டுக்கு பிரச்சனையும் இல்ல, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிடலாம், அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மத்த பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்குமா? இப்போ இவங்களுக்கு வந்து பெரிய சக்சஸ் கொடுக்க போறது இல்ல. இவங்களுக்கு தசா நல்லா இருந்தது அப்படின்னா இவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தசையா ராகு தசை அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. தொழில் வேலை விஷயங்களை பாதிக்கிற தசை தான் அப்படிங்கிறதுனால வீட்லயுமே பினான்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ராகு கொடுக்கதான் செய்வாரு. ஓவராலா பார்க்கும்போது ராகு தசை முடிகிற வரைக்கும், ராகு தசை பாத்தீங்கன்னா ஜனவரி 2026 வரைக்கும் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் +2 முடிக்கிற வரைக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 17 வருஷத்துக்கு ராகு தசை. ஸோ +2 முடிக்கிற வரைக்கும் ஜாதகிக்கு ராகு தசை நடக்கிறதுனால படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணணும். ராகு கவனம் செலுத்த விடமாட்டாரு, கரெக்ட் தான். இருந்தாலும் நம்ம மனசை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் படிப்புல கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி நமக்கு அதாவது நம்ம சார்லாம் நிறைய சொல்லிட்டாரு, சங்கர் சாரு, கண்ணனும் நிறைய சொல்லிட்டாரு. பாவங்களை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னா நமக்கு டைம் நிறைய இருக்குதுங்க. அதனால நான் ஒவ்வொன்னா சொல்லிடுறேன். இப்போ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கறதை நம்ம இங்க பார்க்கணும். லக்னாதிபதி உச்சமாகி 11ல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்கிறாரு, வீடு கொடுத்தவரும் வலுவாதான் இருக்கிறாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது லக்னாதிபதி 11க்கு போறதும் லக்னாதிபதி வலுவடைகிறதும் அதே மாதிரி புதனோட நீச்ச புதனோட ரொம்ப நெருங்கல. எப்பவுமே ஒரு உச்ச கிரகம் நீச்சனோட ரொம்ப நெருங்கும் போது அது நிஷ்பலம் அடையும் அப்படிங்கறதும் ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதன் 22 டிகிரில சுக்கிரன் 12 டிகிரி, 10 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 10 டிகிரி டிஃபரன்ஸ் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த 10 டிகிரி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது புதனை வந்து நீச்ச பங்கப்படுத்துமா, நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். இன்னும் ஒரு 4-5 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருந்தாருன்னா சுக்கிரன் ஓரளவுக்கு பாதிக்கப்படுவார் தான். இருந்தாலும் புதன் நீச்ச பங்கம் அடைவாரு, நீச்ச பங்கம் ராஜயோகத்தையும் அடைவாரு. ஏன்னா இந்த இடத்துல சந்திர கேந்திரத்துல இருக்கிறாரு. வளர்பிறை சஷ்டி தேதியில பிறந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வளர்பிறை சஷ்டி தேதி ஓரளவுக்கு நல்ல ஒளியுள்ள சந்திரன் தான் அப்படிங்கிறதுனால நல்ல நீச்சபங்க ராஜயோகம் கிடைச்சிருக்கும். பட் 10 டிகிரி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது
அவ்வளவு கம்ப்ளீட் நீச்ச பங்கத்தை கொடுத்திருக்காது. அதுதான் ஒரு ப்ராப்ளங்க. சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் டிகிரி வைஸ் டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது 15 டிகிரி டிஃபரன்ஸ். ஸோ இங்க அஸ்தங்க தோஷம் எல்லாம் கிடையாது. ஓவராலா பார்க்கும்போது லக்னம் நல்லா இருக்கு. தட் மீன்ஸ் லக்னாதிபதி நல்லா இருக்கு. லக்னத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இங்க பார்க்கணும். ராஜ யோகாதிபதியா பாக்குறாருங்க. இப்போ ராஜ யோகாதிபதியா ரிஷபம் துலாம் லக்னங்களுக்கு சனி லக்னத்தோட சம்பந்தப்படுறது நல்லது. ஆனால் சனியினுடைய காரகத்துவங்கள் வழியாக தான் அவன் நன்மைகள் பண்ணுவார் அப்படிங்கறதுனால சரியான கொஞ்சம் நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சனி நல்லது பண்ணுவாரு. ஆனா சனியினுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்கள்ல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும், ஏமாத்துற குணம் இருக்கும். ஆஹ் கோச்சுக்காதீங்க. ஏன்னா சனி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது எப்பயாவது ஒரு ஷார்ட் கட்ல போயிட்டு நமக்கு சாதகமா நம்ம ஒரு வேலையை முடிச்சுக்கணும். அதுல எந்த மாதிரியான நம்ம எப்படி அதை முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பெருசா, அதாவது குரு அப்படிங்கிறவர் நல்லவர், நேர்மையானவர், எதையும் சரியான வழியில பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஆனா இந்த இடத்துல சனி பாத்தீங்கன்னா எனக்கு என் வேலை நடக்கணும், நான் ஒரு பேக்டோர் வழியா, தட் மீன்ஸ் ஒரு தப்பான வழியில போனா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி யோசிக்கிறவர் தான் சனி. ஸோ சனி இங்க லக்னத்தை பாக்குறாரு அப்படிங்கறதுனால சில நேரங்கள்ல நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஒரு தப்பான வழியில போய் கூட நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு பார்ப்போம். அது இன்ஃபேக்ட் ரிஷபம் துலாம் லக்னங்களுக்கு லக்னத்தோட சனி சம்பந்தப்பட்டாருனாலே அப்படிதான். நல்லது நடக்கும், நல்லது பண்ணுவாரு. ஆனா ஒரு சரியான வழி இல்லாம தப்பான வழியில போய் கூட நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். சனி பார்க்கும்போது சோம்பேறித்தனமும் வருங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும். ஆனா குரு பார்த்த சனி அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வராது. அவ்வளவு ஒன்றும் ரொம்ப மோசம் இல்ல. சனி 8 டிகிரியில இருக்கிறாரு. குரு பார்க்கும்போது இந்த இடத்துல 27 டிகிரி, 19 டிகிரி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல சனிய அவ்வளவு சுபத்துவம் படுத்துமா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனா சனி சூட்சம வலுவோட இருக்கிறாரு. என்ன இருந்தாலும் சனி சிம்ம வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் அவர் பாதிப்பு அடையதான் செய்யறாருங்க. அவ்வளவு ஒன்னும் அதாவது ராஜயோகாதிபதி தர்ம கர்மாதிபதியாக இருந்தாலும் அவர் ஒன்னும் நல்ல பலன்களை சிம்ம வீட்டுல இருக்கும்போது அவ்வளவு ஈஸியா கொடுக்கறது இல்ல. அதனால கொஞ்சம் சிரமப்பட்டுதான் கொடுப்பாரு. அப்போ ஓவராலா பார்க்கும்போது லக்னத்தை சனி பாக்குறாரு அப்படிங்கறதுனால கொஞ்சம் திருட்டுத்தனம் இருக்கும், கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனா லக்னாதிபதி உச்சமாகி 11ல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்கள் இது வந்து ஒரு காம்பன்சேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அடுத்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது வளர்பிறை சந்திரன் அங்க இருக்கிறாரு. 7-12 7-12 அப்படிங்கிறது விரையாதிபதி 2க்கு போறது தப்புங்க. அதாவது இந்த இடத்துல 7ஆம் பாவகத்துக்கு 8ல மறைஞ்சு தன்னுடைய விரயஸ்தானத்துக்கு 3ல இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்து விரயஸ்தான வேலைகள் அதிகம் செய்வார் அப்படிங்கிறதுனால செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது குடும்பத்துக்கே அதிகமா இருக்கும். ஆனா குரு பாக்குறாரு அப்படிங்கிறதுனால அது கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி செலவுகள் விரயங்களா இருக்கும். அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணுங்க. அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு ஆகாத கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. ஸோ குரு இருக்கிற பாவகங்களையும் பாக்குற பாவகங்களையும் பாதிப்பார் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான விதிதான். என்ன, குரு அப்படிங்கிறதுனால நல்லவர் எப்படி பாதிப்புகளை கொடுப்பாரு அப்படின்னா நல்ல வழியில கொடுப்பாரு. குருவோட காரகத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் தான். சோ பண இழப்பு கொடுப்பாருங்க. நிறைய பினான்சியல் ப்ராப்ளம்ஸ கொடுப்பாரு. அடுத்து குரு தசையும் வரப்போகுது. குரு தசை என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம இங்க அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ சனி தசையை ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான தசை. நீங்க ரெகுலராவே ஒரே ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ரெகுலரா இந்த இவங்கள சிவன் வழிபாடு ரெகுலரா பண்றது ரொம்ப நல்லது. சனி பிரதோஷம், செவ்வாய் பிரதோஷம் இதெல்லாம் வருது பாத்தீங்களா? எஸ்பெஷலி சனி பிரதோஷ வழிபாடு எல்லாம் ரெகுலரா பண்றது நல்லது. முடிஞ்சா நம்ம திருப்பூர்ல இருக்கிற சிவன் கோயில்லயே இவங்களோட ஜென்ம நட்சத்திர நாள்ல வருஷத்துக்கு ஒரு டைம், ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க 2026ல, இனிமேல் வருஷத்துக்கு ஒரு டைம் இவங்களோட ஜென்ம நட்சத்திர நாள்ல நம்ம சிவன் கோயில்ல ருத்ராபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே நம்ம ஐயரே பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கான பேமெண்ட் மட்டும் நம்ம பண்ணிட்டு அதுல கலந்துக்கிட்டோம்னா போதும். இவங்க பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம். இப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் திருவாதிரை நட்சத்திரம் வர நாள்ல நம்ம சிவன் கோயில்ல ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ராகுவால வர்ற பாதிப்புகள் குறையும். அதுக்கப்புறம் குரு தசை என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு 8ல இருக்கிறாருங்க. நார்மலாவே 8-12 அப்படிங்கிறது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது. 8ல இருக்கிற குரு 12 பாப்பாரு. 8-12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி செவ்வாய் 2 பேரும் சமசப்தமா பாத்துக்கிறாங்க. 8-12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 8-12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள சம்பந்தப்பட்டாலும் சரராசியில் நின்ற கிரகங்களோட தசைகள் வரும்போதுதான் நம்மள வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி அனுப்புது. அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப ராகு தசை போயிட்டு இருக்குங்க. ராகு தசை
இவரு இங்க ஸ்திர ராசியில தான் இருக்கிறாரு அப்படிங்கறதுனாலையும், ராகு நின்ற சாரம் அதாவது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நின்ற சாரத்தையும் நம்ம பார்க்கணுங்க. ராகு நின்ற சாரம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயினுடைய சாரம் அப்படிங்கிறதுனால, செவ்வாய் 2ல குடும்பஸ்தானத்துல தான் இருக்கிறாரு அப்படிங்கறதுனால குடும்பத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஜாதகிக்கு இருக்கு. ஆனா கண்டிப்பா குரு 8ஆம் அதிபதியினுடைய தசை வரும்போது, குரு தசை ஜனவரி 2026ல வருது. காலேஜ் படிக்கிறதுக்கு இவங்க வெளியூர் போய் தான் ஆகணும். வெளியூர் போறது, வெளியூர்லயே தங்கிடுறது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு தசையில நடக்குங்க. சோ ஜனவரி 2026க்கு அப்புறமாவே இவங்க சொந்த ஊர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுக்கப்புறம் வெளியூர் தான் போவாங்க. இது உபயராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரமா போக மாட்டாங்க. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சரராசி தான் ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரமா அனுப்பும். உபயராசி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 50ல இருந்து 100 கிலோமீட்டர் தூரம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போவாங்க. குரு தசையில போவாங்க. தசைன்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. ஜனவரி 2026க்கு அப்புறம் வெளியூர் போவாங்க. வெளியூர்ல தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்ப இவங்க என்ன படிப்பாங்க அப்படிங்கறது முக்கியமான கேள்வி. எப்படி படிப்பாங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ராகு தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்துற தசை தான். நல்ல புத்திசாலியான பொண்ணுதான். அதுல எல்லாம் ஒண்ணும் டவுட்டே இல்லைங்க. ஏன்னா நீச்சபங்க ராஜயோகத்துக்கு இன்னும் கொஞ்சம் சுக்கிரன் நெருங்கி இருந்தாருன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் புதனுக்கு. ஆனாலும் புதன் இங்க 5ஆம் இடத்தை தன் வீட்டை தானே பாக்குறாரு. சிந்தனை, செயல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு. இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அதே மாதிரி சந்திர கேந்திரத்துல இருக்கிறாரு அப்படிங்கறதுனால நீச்ச பங்கமும் அடைகிறாரு. ஓவராலா பார்க்கும்போது இங்க இணைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியோட புதன் 6ஆம் அதிபதியோட இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதும் 4ஆம் அதிபதியோடவும் இணைஞ்சிருக்கிறாரு. என்ன நடக்கும் புதன் தசை வரும்போது, அதாவது இணைவு அப்படின்னு வரும்போது எந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களோட இணைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரனே சில நேரங்கள்ல நல்லது பண்ண முடியாம தானே இருக்கும். ஏன்னா 1 6க்குரியவரா போயிருந்தாரு அப்படிங்கிறதுனால ரிஷப லக்னத்துக்கு நல்லது பண்ற கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். கண்டிஷன்களுக்கு உட்பட்டு ராகு நல்லது பண்ணுவாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இங்க ராகு நல்ல இடத்துல இல்ல. சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த இடத்துல ராகுவாலையும் நல்லது பண்ண முடியாது. ஆனா குரு நல்லது பண்ணுவாரு. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நல்லது பண்ணுவாரு. வெளியூர் அனுப்புவாரு. வெளியூர்ல போயிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு தசையில நடக்கும். என்ன படிப்பாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்குங்க. படிப்பு அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராகதசை முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நல்லா படிப்பாங்க. படிப்புன்னு வரும்போது இவங்களுக்கு கண்ணன் சொன்னாரு. அதாவது அதிக சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிற செவ்வாய், அதாவது முதல்ல செவ்வாய் அதிக சுபத்துவமா இருக்காருங்க. அதுக்கப்புறம் சனி அதிக சுபத்துவமா, இரண்டாம் நிலை சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது சனி, சந்திரனையும் இந்த இடத்துல நம்ம வந்து சுபத்துவமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் அதே மாதிரி நவாம்சத்துல பார்க்கும்போது சந்திரன் குருவோடையும் சேர்ந்து இருக்கிறாரு. குருவோட மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறாரு. சோ அதிகபட்ச சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா இதுல டிகிரி வைஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. குரு 27 டிகிரில, சந்திரன் பார்க்கும்போது 6 டிகிரி, செவ்வாய் 21 டிகிரி. 6 டிகிரி டிஃபரன்ஸ்ல செவ்வாய் தான் குருவோட பார்வையை வாங்கி சந்திரனோட இணைந்து, அதனால என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் அதிக சுபத்துவம் சொல்லுவேன். ஆனாலும் செவ்வாய் இங்க நவாம்சத்துல செவ்வாயோட வீட்லயே இருக்கிறாரு, கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. அதுவும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குங்க. ஓவராலா பார்க்கும்போது 3 கிரகங்கள் சுபத்துவமா இருக்கு. முதல்நிலை சுபத்துவம் அப்படின்னா செவ்வாய், அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் தனி சூட்சம வலுவோட இருக்கிறாரு. குருவோட பார்வையை வாங்குற மாதிரி தெரியலைங்க. 19 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு. சோ குருவோட பார்வையை அவருக்கு கிடைக்கல. ஏன்னா மூலத்திரிகோண பலத்தோட குரு பாக்குறாரு அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வேணா எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சூரியன், செவ்வாய், குரு இவங்க 3 பேரும் 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருந்தாங்க. ராசி 10க்கு 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா மருத்துவம் சம்பந்தமான படிப்புகள் அமையும் அப்படிங்கிறதும் ஒரு விதிதான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் ராசிக்கு 10ல இருக்கிறாரு. சார் சொன்னார், சங்கர் சார் சொன்ன மாதிரி சூரியன் ராசிக்கு 10ல இருக்கிறாரு. குரு ராசிக்கு 10ஆம் அதிபதி ஆகிறாரு. சூரியனும் குருவும் 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல செவ்வாய் 10ஆம் பாவகத்தோட எந்த விதத்திலயுமே சம்பந்தப்படல அப்படிங்கிறதுனால மருத்துவம் சம்பந்தமான படிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனா செவ்வாயினுடைய இன்னொரு காரகத்துவமான மெஷின் சம்பந்தப்பட்டது, யூனிஃபார்ம் சர்வீஸ், போலீஸ், ஆர்மி இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி செவ்வாயினுடைய இன்னொரு காரகத்துவம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை இந்த மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஜாதகி குழந்தையும் கேட்கணும், நீ என்னவா இருக்க ஆசைப்படுற அப்படிங்கறத ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க சொல்ல ஆரம்பிச்சுக்குவாங்க, நான் இதுதான் பண்ணுவேன். ஏன்னா
சுபத்துவம் பெற்ற கிரகங்களோட அந்த தாக்கம், அந்த தாட் ப்ராசஸ் தான் மனசுல ஓடும் அப்படிங்கிறதுனால அந்த நான் இப்படிதான் ஆவேன், இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதுபடி அது செவ்வாயோட, சந்திரனோட, சனியோட காரகத்துவமா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை, யூனிஃபார்ம் சர்வீசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்க. சனி, செவ்வாய், சந்திரன் இந்த காம்பினேஷன் வர்றதுனால ஹோட்டல், அதே மாதிரி மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, அது மட்டும் இல்லாம ஒரு சந்திரன் அப்படிங்கிறப்போ, ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரனும் நல்ல வலுவா இருக்காருங்க, உச்ச நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறதுனால மேக்கப், பியூட்டி பார்லர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது கூட சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு என்ன என்ன ஆசைப்படுறாங்க, என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அது இவங்க ஜாதகப்படி சக்சஸ் ஆகுமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு தசையே வெளியூர், வெளிநாடு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில நகர்த்திட்டு போய் நல்லா வச்சிருப்பாரு. ஏன்னா அவயோக கிரகம் 8, 12ல மறையிறது நல்லது அப்படிங்கிற ஒரு விதிப்படி இங்க 8ல மறையிறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஓவராலா பார்க்கும்போது குரு தசையில இருந்தே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாமே சனி, புதன், கேது, சுக்கிரன் எல்லாமே லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்களோட தசைகள் தான் அப்படிங்கிறதுனால இவங்களோட எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படின்னு வரும்போது 5ஆம் இடம் நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியத்தை சொல்ற 5ஆம் இடம், புதன் தன் வீட்டை தானே பாக்குறாரு, உச்ச சுக்கிரன் பாக்குறாரு அப்படிங்கிறதுனால 5ஆம் இடமும் நல்லா இருக்கு. திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது 7ஆம் அதிபதி எப்பவுமே ராசி லக்னங்களுக்கு 2ஆம் இடத்தோட சனி, செவ்வாய் சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆனாலும் சுபத்துவமா இருக்கும்போது அது ஒண்ணும் பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல குடும்பஸ்தானமும் நல்லா இருக்கு, 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்கிறார் அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் அப்படிங்கறதுல மட்டும் அப்பப்போ சில மாற்றங்கள், தசாவுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 10ல இருக்கிற ராகு நிரந்தரமான ஒரு தொழில் அமைப்புகளை கொடுக்கறது இல்ல. இன்ஃபேக்ட் சந்திரன் அப்படிங்கிறது ராகு அப்படிங்கிற காம்பினேஷன் பாத்தீங்கன்னா டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொடுக்கும். டிராவல்ஸ் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும். நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற தொழில்கள், டிரைவிங் இந்த மாதிரி எல்லாமே ராகு தான். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அண்ணி நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க. வேற உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கேளுங்க, நாங்க ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்க, இது வரைக்கும் எனக்கு சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே ரொம்ப நீட்டா சொல்லியிருந்தீங்க. படிப்பு திசையும் அப்படிதான், அவ சொல்றது எல்லாமே கரெக்டா இருந்ததுங்க எனக்கு. அது அவளோட ஜாதக பிரகாரம் பார்த்தோம்னா, ஹலோ சொல்லுங்க நீங்க சொல்லிட்டே வாங்க. பெற்றோர்களுக்கு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கும் அப்படின்னு அதே மாதிரிதான் இருந்தது எனக்கும். அதே மாதிரி மறுபடியும் மேற்கொண்டு அவங்களோட பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் ஜாதக பலன், இவங்களோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது அம்மா அப்பாக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? ஆமாங்க. சங்கர் சார், இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுதசையில சந்திர புத்தி அப்படின்றதுனால அவங்க மைண்ட் அளவுல அந்த படிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அது பிறகு செவ்வாய், அடுத்து குருவோட உங்களுக்கு தசை தான் நடக்க போகுதுங்கம்மா. குருவோட தசைன்றது 15 to 18 வருஷம் உங்களுக்கு நல்லதா இருக்க போகுது. அப்படின்ற வகையில உங்களுக்கு 18 வருஷத்துக்கு அடுத்து 18 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா குருவோட தசைன்றது பணம், பொருளாதாரம், ஒரு வீடு, வாகன யோகம், ஒரு அந்த விஷயங்கள்ல ஒரு பொருளாதார ஒரு கௌரவமா இருக்கிறது அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன், அந்த மாதிரியான அமைப்புல பாத்தீங்கன்னா குரு வர்க்கோத்தமமாய் இருக்குங்க, அதுவும் சூப்பரா இருக்குங்க. அப்படின்றதுனால அந்த விஷயங்கள்லதான் இருக்கும். நீ இப்ப இது வரைக்கும் ஒரு 22ல இருந்து இப்ப 24 இந்த 2 வருஷமா கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்கம்மா. உங்க ஃபேமிலியில கஷ்டம் இருக்கு. இன்னும் 2 வருஷம் அந்த 26 வரைக்கும் பாப்பா கொஞ்சம் அந்த படிப்புல அந்த விஷயத்துல சிரமப்படுவாங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் இனிமே இப்ப நல்லாயிட்டு வரும். அந்த குருதசை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படின்றது டோட்டலாவே இருக்காதுங்கம்மா. 15 to 18 வருஷம் 16 வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாதான் இருக்க போகுது. 15 வருஷத்துக்கு அடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது. குருதசை பத்தி ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு உடல்நிலை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கியூர் ஆகி நல்லா போகுது. அது பிறகு இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். 26ல இருந்து உங்களுக்கு சூப்பரா இருக்குமா. பாப்பாவோட ஜாதகத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கும் உங்க ஜாதகியோட தந்தைக்கும் தாய்க்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லா விஷயம் நல்லா இருக்க போது. அதுல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள், ஒரு பொருளாதார சிக்கல், ஒரு வேலை மாற்றுறது, தொழில் மாத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்குங்கம்மா. இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்குங்கம்மா. அது பிறகு இருந்தா உங்களுக்கு நல்லா ஆகும். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இவங்களுக்கு அந்த சகோதரத்துவம் எப்படிங்கிறது இருக்குங்க, சகோதரனுடைய பாசம், சகோதரர்களுடைய
பாப்பாக்கு வந்து பாப்பா தம்பி கடைக்குட்டி தானே பாப்பா? ஹலோ பாப்பா இளைய பிள்ளை தானேங்க? ஆமாங்க 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 சார். அதுதான் பார்த்தேன். 3ஆம் இடம் பாப்பாவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. பாப்பாவுக்கு கடைக்குட்டியாக தான் இருக்கு. அதுதான் இப்பயே பார்த்தேன். அப்ப ராசி ஒரு அது புதனோட ராசி அப்படின்னாலே செவ்வாய் பகை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த குருவோட பார்வை செவ்வாய்க்கு இருக்குங்க. அப்படி இருந்தாலும் ஒரு மறைச்சுக்கிட்டே இருந்தாலும் வந்து உண்மைனா பழகிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு. என்னன்னா கோவப்பட்டாலும் பிரியாம இருப்பாங்க. அதாவது சண்டை சின்ன சின்ன விஷயங்களும் முறைச்சுக்கிட்டாலும் ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் ஆனாலும் வந்து பிரிஞ்சு போக மாட்டாங்க. எல்லாம் ஒன்னதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான். ஏன்னா ராசியிலே அங்க செவ்வாய் உட்காந்துருக்கு. சகோதரனை விட்டு பிரிய முடியாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் பாத்தீங்கன்னா ராசியிலே அங்க செவ்வாய் இருக்கிறது. அந்த மாதிரியான அமைப்புங்க. கண்டிப்பா வந்து அவங்க ஒரு சகோதரன் அப்படின்றது ஒரு பிரச்சனைகள் பிரிவு அந்த ஒரு மனஸ்தாபங்கள் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் வரலாம் வழியா, ஆனா பிரிவு அப்படின்ற விஷயம் இருக்காது. எல்லாமே வந்து ஃபேமிலியா தான் நல்லதா இருப்பாங்கம்மா. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குருவோட பார்வையில செவ்வாய் வந்துட்டாருங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சகோதரம் அப்படின்ற வழியில அவங்களுக்கு அதிக பாதிப்புகள் அப்படின்ற விஷயம் கொடுக்காது. ஆனா மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகை ஆகி உங்களுக்கு ராசியில உட்கார்ந்துருக்குது. நான் அப்பயே சொன்னேன், உடல் ரீதியா வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் இருக்காது. பாப்பாவுக்கு அந்த தோல் ஏதாவது பிரச்சனைகளை ஒரு உடம்புல அடிபட்டு ஏதாவது ஆச்சுங்களா? ஆமாங்க, அது சின்ன வயசுலயே ஆந்திருக்குதுங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்குதுங்க சார். அது இப்ப நல்லா ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து அந்த தோஷம் அந்த பிரச்சனை அப்படின்றது விளையிடுச்சுங்க. இனி அதுக்கு வந்து தொந்தரவு இருக்க ஒரு சகோதரன் நல்லா இருக்கும். ஏன்னா ராசியிலே செவ்வாய் இருக்கிறன்ற அப்படி அந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால பாப்பா தப்பிச்சாங்க. அந்த விஷயம் நல்லா இருக்குங்க. அது அப்படி இல்லாம இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய அளவுல கொஞ்சம் அப்படின்றது மாதிரி ஆயிருக்கும். இப்ப ஆனா ஒரு சின்ன அளவுல அந்த குரு பாக்குறதுனால ஒரு நார்மலான ஒரு பிரச்சனை அப்படி விபத்து அப்படின்ற விஷயம் ஏற்பட்டு நல்லா ஆயிடுச்சுங்க. நல்லாதாங்க இருக்கும். சகோதர வழியில நல்லா இருக்குங்க. பின்னாடி நல்லா இருக்கும். ஒரு குருத ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அவர் மைண்டும் வந்து சேஞ்சா இருக்குன்றதுனால சகோதரன்டா தம்பி அண்ணன் தம்பிகிட்ட பேசுறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த 26க்கு பிறகு வந்து பாப்பா கொஞ்சம் மைண்ட் அளவுல நல்ல புரிதல் அப்படின்ற விஷயம் நல்லா வந்துருங்க. அந்த சந்திரன் இதுல வந்து பாப்பா சிந்தனை அது என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்ல அந்த யோசிக்கிறது தன்மை குறையுங்க. அந்த சந்திரன் ராகு அப்படின்றது அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் ஆகுறதுனால பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது பிறகு பின்ன இதெல்லாம் சரியாயிருங்க. அடுத்து இப்போ 4ஆம் மாசத்துக்கு பிறகு அந்த சந்திரதோட புத்தி முடியுது. அடுத்து செவ்வாயோட புத்தி வருதுங்க. அப்ப அந்த செவ்வாயோட புத்தின்றது செவ்வாய் வந்து குருவோட பார்வையில இருக்கு அப்படின்றனால கொஞ்சம் மாற்றம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்து 4ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த இதுல மாற்றம் இருக்கும். பாப்பாவோட இதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நான் கேள்வி கேட்பதற்கு இடமில்லாத அளவுக்கு மிகவும் ரொம்ப நன்றி. நண்பர்கள் சொல்லிட்டீங்களா? அப்பா எப்படிங்க ஒரு அரசு சம்பந்தப்பட்ட துறையில ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டதுல அதுல ஏதாவது இருக்காருங்களா? இல்லைங்க சார் அப்படியெல்லாம் இல்லைங்க. அவரு டிரைவிங் ஆக்டிங் டிரைவரா தான் இருக்கிறாருங்க. கவர்மெண்ட் ஜாபுங்களா? ஆமாங்க சார், ஆக்டிங் டிரைவர் தானுங்க. இதெல்லாம் கிடையாதுங்க, பெரிய அளவெல்லாம் கிடையாதுங்க சார். இல்ல பாப்புலரான ஒரு அந்த மாதிரியான அமைப்புல இருக்காரா? அப்படி எல்லாத்தையும் அவர் பேர் சொன்னா அவரு சொன்னா எல்லாம் தெரியுற மாதிரி அப்படியான அமைப்பு? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க சார், அப்படியெல்லாம் இல்லைங்க. கவர்மெண்ட் ஜாப்ல ஜஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். கவர்மெண்ட் ஜாப் இல்லைங்க சார், பிரைவேட்ல தானுங்க. பிரைவேட்ல டிரைவரா இருக்காருங்களா? சரி. ஆமாங்க சார். கண்ணன், உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார், இப்ப என்ன குரூப் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சார். +1 இல்லையா? +1 +2 மேடம்? +1 சார், +1 சார். 2 வருஷம் மேக்ஸ் கம்ப்யூட்டரா அல்லது காமர்ஸ் கம்ப்யூட்டரா? காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் சார். ஓ சரி. அப்ப மருத்துவம் இது சம்பந்தமா போவதுக்குண்டான வாய்ப்பு இல்ல, அக்கௌண்ட் சம்பந்தமாக படிச்சுக்கலாம் மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். கம்ப்யூட்டர் வந்திருக்குன்னா அப்ப அந்த புதன் சுக்கிரன் இணைவு அங்க உங்களுக்கு சுக்கிர புத்தி வந்தப்ப பாப்பா +1 எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த சுக்கிரன் இல்ல உங்களுக்கு உங்களுக்கு சந்திர புத்தி அப்படின்னு போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் பாப்பா சிஏனும் அடுத்து டிகிரி படிக்கும் போது அவங்க நினைக்கிறேன். ஏன் சார் சண்முகம் சார், சிஏ படிக்கலாம்ல? வாகஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு, குருவோட பார்வையில் இருக்கு. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க.
அப்படிங்களா? ஆமாங்க. புரியல, இன்னொரு டைம் சொல்றீங்களா? ஓகேங்க சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட புத்தி வருது, அடுத்து குருவோட தசை ஆரம்பிக்க போகுது. அப்ப குருவோட தசை அப்படின்றது உங்களுக்கு லக்னத்துக்கு 8ல ராசிக்கு 10ஆம் அதிபதியா வர்றாரு. அப்ப டீச்சிங் சம்பந்தப்பட்டதுலதான் வரலாங்க சார். ஏன்னா அடுத்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது டீச்சிங், அந்த டீச்சர் ட்ரைனிங் அப்படின்றது. ஏன்னா அங்க 10லயே சூரியன் உட்காந்துருக்குங்க, அப்படின்னா பெரிய ஒரு பேராசிரியர் கூட ஆகக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லக்னத்துக்கு 2லயும் செவ்வாய் உட்காந்துருக்கு, அங்க குருவோட பார்வையில இருக்கு. அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த டீச்சிங்ல கொஞ்சம் பெரிய லெவல்ல வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படும் போது அந்த டீச்சிங் அப்படின்றதுதான் கொஞ்சம் நல்லா தெரியுது எனக்கு. கம்ப்யூட்டர் அப்புறம் இல்லாட்டி டீச்சிங் 2 விஷயத்துல நல்லா வருவாங்க பாப்பா. அவ என்ன சொல்றாங்க நான் என்னவா வருவேன் அப்படின்னு சொல்லி அவ என்ன சொல்றாங்க? டீச்சிங் ஃபீல்டு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு ஓகே. ஆனா 6ஆம் இடம் உத்தியோகம் பார்க்கும்போது அது சுக்கிரன் 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படல. ஆனா 10ஆம் இடம் சார்ந்த வாங்கியிருக்கு. ஓகே தான், நான் டீச்சிங் எடுத்துக்கலாம். ஆனா லாங்குவேஜ் ரிலேட்டடான டீச்சர் கூட ஓகே தான். தமிழ் இங்கிலீஷ் இது சம்பந்தமா அவங்க இது பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும். ஆனா அவளுக்கு பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன், அந்த மேக்கப் சைடு, இந்த மாதிரி மெட்டீரியல்ல தான் அவளுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்டம் இருக்குதுங்க சார். படிப்பை விட இந்த மாதிரி அந்த பியூட்டிஷியன் பண்றதுலதான் ரொம்ப அதிகமா நாட்டம் இருக்குது. சுக்கிரனால அப்படித்தான் இருக்கும், அதனுடைய காரத்துவம் கண்டிப்பா இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு 2 வருமானத்துக்கு உண்டான அமைப்பு எப்படியும் வந்துடும். 2 தொழில் இது பண்ணக்கூடிய அமைப்பு. லாங்குவேஜ் எடுத்து படிக்க சொல்லுங்க, தமிழ் இங்கிலீஷ் சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அவங்களுக்கு எப்படியுமே பேச்சு அந்த கவிதை எழுதுறது, இதுல எல்லாமே எழுத்து மூலமா பேசுறது, அந்த கவிதை, இந்த இதுல அவங்களுக்கு விருப்பம் அதிகமா இருக்குங்க. அப்படி கவிதையெல்லாம் அதிகமா இல்லைங்க சார். அவளுக்கு அதிகமா பார்க்க போறது வெறும் மேக்கப் அந்த ஐட்டம் தான். அதுலதான் அந்த பியூட்டிஷியன் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் மெயினா குறியா இருக்கிறதுங்க. சரி. இதுல இப்போ சோசியல் மீடியாலாம் பாப்பா அந்த மாதிரி வீடியோ போடுறது, அந்த மாதிரி பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுதுங்களா இப்போ? இல்லைங்க சார், அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதுல ஐடியா இல்ல. அந்த சுக்கரபுத்தி வந்தப்போ லக்னத்துக்கு 11ல இருக்கு அப்படின்றதுனால அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இல்லையா, வீட்டுல சும்மா வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் போடுற அளவுக்கு எல்லாம் விடுறது இல்லைங்க. அப்படிங்களா? சரிம்மா. ஆமாங்க சார். ஏங்க நீ நல்ல அறிவு, ஆனா படிப்புல மட்டும்தான் பிரச்சனை இல்லீங்களா? ஜாதகியோட அதுதான் தசாபுக்திகள்ங்க. என்னதான் ராஜயோக ஜாதகமா இருந்தாலும் தசாபுக்திகள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த பிரச்சனை வருதுங்க. குருதசை நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவா, எதிர்கால வாழ்க்கையில ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்பட மாட்டாங்க. ஓகே. திருமண வாழ்க்கைங்கிறது அது எப்ப அமையுங்க? அது இப்போதைக்கு வேண்டாங்க, நீ அப்புறம் பாத்துக்கலாம். நல்லா இருக்குங்க, மேரேஜ் லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் போதுங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அனைவருக்கும் எனது சிறந்த வாழ்த்துக்கள். சரி, வேற எதுவும் கேள்வி இல்ல, முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனக்கு. ஓகேங்க சார். சங்கர் சார் ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோங்க. கண்ணன் திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். அண்ணி உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணுங்க நானு. ஓகேங்க. பாப்பா எதிர்கால வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் நல்லா இருக்குங்காட்டிக்கு தான் நான் இவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்து கேட்டுறேங்க. நீங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பாவுமே அம்மாவுக்கு 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ராகு தசையில நார்மலாவே ராகு தசை சூரிய புக்தியில இருந்தே கொஞ்சம், ஏன்னா ராகுவுக்கு சூரிய சந்திர செவ்வாய் பிடிக்காதுங்க. ராகு சூரிய புக்தியில இருந்தே, ஏன்னா 2020 இருந்து பாப்பாக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குதுங்க. 2020 இருந்து 2024 வரைக்குமே கஷ்டமான டைம் தான். இதுல ஜூன் 2023 இருந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே பாப்பாவும் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவா. ஆனா சந்திரன் நல்லா இருக்கிறாருங்க, குரு பார்வையில இருக்காரு, நல்லா இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனா இருக்கிறாருங்கனால பெரிய பாதிப்புகள் இல்ல. உங்களுக்கும் சில சிரமங்கள், ஏன்னா நீங்க நல்லா இருக்கீங்க, தட் மீன்ஸ் 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. ஆனா 4ஆம் பாவகம் கெட்டு போச்சு.
சோ எப்படி பார்த்தாலும் சில விஷயங்கள ஓப்பனா சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும், ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் அம்மாவை பொறுத்த வரைக்கும், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க அதெல்லாம் தாண்டி வந்துருவீங்க. அதெல்லாம் தாண்டி வர்ற மன வலிமை, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டாங்க. டிசம்பர் இந்த வருஷம் கடைசி வரைக்குமே அம்மாவுக்கும் சில சிரமங்கள் இருக்கும், பாப்பாவும் மென்டலிக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. ராகதசை சந்திரபுக்திங்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். பட் ஓவராலா பார்க்கும்போது நல்ல ஜாதகம். அம்மாவும் சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில போராடி ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பொண்ணோட ஜாதகம் இருக்குங்க. நீங்க தான் போராடி ஜெயிப்பீங்க, பிள்ளை போராடாமலே ஜெயிச்சிருவா. அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜாதகம். சரிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அவங்க அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இல்லைங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அண்ணனுக்கும், நீங்க அண்ணனுக்கும் பாப்பாக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. 11ஆம் பாவம் தான் மூத்த சகோதரத்தை சொல்றது. 11ஆம் பாவம் ரொம்ப அருமையா இருக்கு. இவன் அண்ணன் ரொம்ப நல்லா இருப்பான். அதே மாதிரி லக்னாதிபதி 11ல தான் போய் இருக்கிறாரு. எப்பவுமே பாப்பாவுக்கு அண்ணனோட சப்போர்ட் எப்பவுமே உண்டு. ஆமாங்க. அதாவது 11ஆம் அதிபதி 8ல மறைகிறாருங்க. சோ ஒரு ஸ்டேஜ்ல பாப்பா ஒரு இடத்துல இருப்பான், அவன் ஒரு இடத்துல இருப்பான். ஆனா அவனோட சப்போர்ட் எப்பவுமே பாப்பாக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க, சப்போர்ட் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் நல்லாதான் இருக்குதுங்க. அதுவும் ஒண்ணும் பெரிய பாதிப்பு இல்லைங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி சனிங்க. அவர் போய் 4ல கேதுவோட சேர்ந்து, இது சூட்சமவலுன்னு சொல்றோம், இருந்தாலுமே கேதுவோட சேரும் போது கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குதான் செய்யுதுங்க. அதுவும் சிம்ம வீட்டுல போய் இருக்கிறாரு. குருவோட பார்வை இருந்தாலும் ரொம்ப நெருங்கின பார்வை இல்ல. சோ அப்பாக்கும் அம்மாக்கும் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் சிரமங்களோட வாழ்க்கை இருக்கும். அத ஃபேஸ் பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஜாதகத்துல இருக்குங்க, பிள்ளையோட ஜாதகத்துல. சரிங்க அவ்வளவுதான், எந்த கொஸ்டினும் இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க நீ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோங்க. கண்ணன், சங்கர் சார். ஓகே நன்றி சார். சரிங்க நீ, தேங்க்யூ. சரிங்க சார்.